வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் ரிவ்யூ என்ன பார்க்க போறோம்னா, ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, லோயர் இன்கம் குரூப்புக்கு ஹவுசிங் ஃபைனான்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஹவுசிங் லோன்ஸ், ஹோம் லோன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. மேஜரா இவங்களோட ஃபோக்கஸ் வந்து லோயர் இன்கம் குரூப். அதனால கொஞ்சம் ரிஸ்கியானது தான் கெட்டிங் த ஃபண்ட் பேக். ஏதாச்சும் ரெக்கவரி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போலாம் ஒரு 3 மந்த்ஸ் பே பண்ணலனாலும் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஆக்ஷன்ல போட்டுடுறாங்க. ஸோ இவங்க ப்ராப்பர்ட்டி அகைன்ஸ்ட் இது பண்றதால, லோன் ப்ரொவைட் பண்றதால செக்யூரிட்டியா அந்த ப்ராப்பர்ட்டியே அமையும். அதனால பெரிய ரிஸ்க் இருக்காது. ஸோ அதனால இது இன்னைக்கு கன்சிடர் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 454லயும் லோ வந்து 434லயும் இருக்கு. 52 ஹை பார்த்தீங்கன்னா 547ல இருக்கு. லோ பார்த்தீங்கன்னாக்கா 367ல இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து 547. ஸோ ஆல் டைம் ஹை வந்து இப்போதான் ரீசெண்டாக 12 மந்த்ஸ்ல ரீச் ஆயிருக்கு. ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 292ல இருக்கு. அப்புறம் பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 19ல இருக்கு. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.87. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 14.5ல இருக்கு. அப்புறம் இங்கே ஸ்ட்ரென்த்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் growth, அப்புறம் வீக்னஸ்னாக்கா ஆப்வியஸ்லி வித்துட்டு வெளியில் போகிறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் பிஇ வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக காமிச்சிருக்காங்க. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் வித் ஸ்ட்ராங் வால்யூம்ஸ், அதாவது செல்லிங் வந்து கொஞ்சம் வால்யூம்ஸ் அதிகமாக விற்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னாக்கா சடன் டிராப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 453 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ 440 எல்லாம் கட் ஆயிருக்கு. 440 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஜூலை ஜூலை 2025. ஸோ 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கேட்டகரி பிரகாரம் பாஸ்ட் 6 மந்த்ஸில் இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸு. ஸோ அதனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பை சைடு தான் கொடுத்துருக்காங்க. 89% பையும் 11% அவுட் பர்ஃபார்மும். ஸோ அந்த வயசில் அனலிஸ்டோட இது வந்து ஓகேவா இருக்கு, நம்மளுக்கு கன்சிடரபிளாக இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இயர் டு டேட் வந்து மைனஸில் தான் இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு 20% ப்ராஃபிட்ல தான் இன்னும் இருக்காங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் டு 461ல இருக்கு. R1 பார்த்தீங்கன்னாக்கா 474லேருந்து R3 வந்து 511 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் 1 வந்து 438லையும் சப்போர்ட் 3 வந்து 402லையும் இருக்கு. அப்புறம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 471லையும் 200 டேஸ் 485லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பையில் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் லோவில் இருக்கிறதால கொடுத்துருக்காங்க. பட் மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆதர் ஹவுசிங் KTNBVSR இவர் என்ன போட்டிருக்காருனாக்கா போகஸ் கம்பெனி நோ ரீசன் டு லோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ் தேவா, இஃப் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் ஆல்ரெடி 75%, தென் ஒய் ஓப்பன் ஆஃபர் ஃபார் பர்ச்சேஸ். ஸோ இது ஆஃபர் ஃபார் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாம் என்னன்னாக்கா டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஒப்பீனியன் வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான், நம்மளோட டிசிஷன் சரியா தப்பா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு தான் ஒரு இது யூஸ் பண்ணணுமே தவிர இதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுக்க போகிறது இல்லை. அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு போட்டோம்னாக்கா 100 ரூபா இருக்குன்னு போட்டோம்னாக்கா நம்ம அதை திரும்ப அது எப்போ 30-40% அதிகமாகுதோ அப்போ தான் நம்ம விற்கலாமான்னு யோசிப்போம். அது மைனஸில் போனாக்கா நம்ம கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்மளோட ஃபண்டு ஸ்ட்ராட்டஜியே அந்த மாதிரி தான். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காம இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ரிட்டர்னுக்காக நம்ம பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. நம்ம எதுக்காக லாங் டேர்முக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இதை பீட் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்புறம் ஒரு ஃபைனான்சியல்ஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை காமிச்சிருக்காங்க. 21 to 25 நீங்கள் எதிரே பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர்கிட்ட 75% இருக்கு. அப்புறம் வந்து எஃப்ஐஐ, நான் இங்கே சைடில் போட்டிருக்கிற பார் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து கிராஜுவலாக கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. பாருங்கள், December 24ல் 4.3% இருந்தது. அப்புறம் 5.32, 5.58, 6.1, 6.18. ஸோ கிராஜுவலாக எஃப்ஐஐ வந்து அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஈவன் தோ 6% தான் எஃப்ஐஐட்ட இருந்தாலும் இந்த இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து இதை காமிக்குது. கரெக்டான பாத்தில் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்றத காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஹவுசிங், ஹட்கோ, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு, பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸு, சம்மான் கேபிட்டல் இதெல்லாமே இதுதான் பியர்ஸ் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா 18.92 பிஇல இது இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.8. ஹட்கோ பார்த்தீங்கன்னா 2.13 ப்ரைஸ் டு புக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு 0.79 இருக்குது. ஆப்வியஸ்லி எல்ஐசி நல்ல இதில் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு எல்ஐசி இதுவாக படல. ஏன்னா நான் ஓப்பன் ஆன ஐபிஓலேருந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதை கூட ஒரு நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு பெரிய பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். பார்க்கலாம் நெக்ஸ்ட். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் 19 பிஇ கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டைம் ஒரு 30-40% வித்து வந்ததுனாக்க நம்ம வித்துட்டு வெளியில் வந்துடலாம். அந்த ஐடியாவில் நம்ம இதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.